உங்க உடம்பெல்லாம் எப்படி இருக்கும்னா கெட்டு போச்சுன்னா எனக்கு லாபம். பேஷண்ட் நம்பி தானே இவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரி கட்டியிருக்கேன். நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்காதீங்க. என்ன வேணா சாப்பிடுங்க சார், தயவு செய்து என்ன வேணா சாப்பிடுங்க, ஹோட்டலுக்கு போங்க, கொஞ்சம் தண்ணி போடுங்க, சிகரெட் பிடிங்க, எக்ஸசைஸே பண்ண வேண்டாம், நான் இருக்கிறேன், கவனிச்சுக்கிறேன், ரூம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன், ஹெல்த் செக்அப் பண்ணிட்டு உங்க ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க, சுகர் எப்படி இருக்குது, கொலஸ்ட்ரால் எப்படி இருக்கு, உடனே ஹார்ட் எப்படின்னு பாத்துக்கோங்க. அதை பார்த்துட்டு தான் நீங்க எக்ஸசைஸா ஆரம்பிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் கல்யாணம் பண்ணாதீங்க 30 வயசு வரைக்கும். இந்த முக்கியமா இந்த ஃபுட்டை பத்தி கேட்கும்பொழுது நீங்க சொன்னீங்க ஃபாஸ்ட் ஃபுட் பத்தி எல்லாம் சொன்னீங்க இல்லையா, அதை தாண்டி என்னன்னாக்கா டிஃப்ரெண்ட் குஷின்ஸ் வந்து ட்ரை பண்றாங்க. இட்டாலியன் ஃபுட்டு, அதை தாண்டி வந்து வேற ஏதோ ரிஃபைண்ட் ஆயில்லாம் வாங்கி பயன்படுத்தாதீங்க இந்த மாதிரி சொல்றாங்க. நம்ம சுத்தி விளையிற பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி உண்றதுங்கிறது சரியா? அதுதான் 100க்கு 100 கரெக்ட். நம்ம எல்லாம் இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். நம்ம நாட்டு உணவு எந்த விதத்திலும் குறைவில்லை. 2 இட்லி 3 இட்லி, சட்னி, சாம்பார், தயிர், இதுக்கு மேல பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் உலகத்திலே எங்கேயும் கிடையாது. அறுசுவை, நம்மளதான் அறுசுவை விருந்து இருக்கு.